தாயிஃப் பயணம் என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் உருக்கமான சம்பவமாகும். இது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின்பால் மக்கா மக்களை அழைத்தபோது அவர்கள் அதை மறுத்த பிறகு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் இஸ்லாத்தை ஏற்கட்டும் என்று 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்காவில் அழைப்பு செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பு வந்தது. முக்கிய ஆதரவாளர்கள் அபூ தாலிப் மற்றும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருவரும் அந்த ஆண்டில் மறைந்தார்கள். இதை ஆமுல் ஹுஸ்ன் துயர வருடம் என அழைப்பார்கள். ஆதரவின்றி நிலை மோசமாக இருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரம் நோக்கி பயணம் செய்தார்கள். தாயிஃபில் வாழ்ந்த சகீஃப் குலம் பிரபலமான 3 தலைவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் பயங்கரமாக மறுத்தது மட்டுமல்லாமல் அவரை சிரித்துவிட்டு இழிவுபடுத்தினார்கள். தலைவர்கள் நகர மக்கள் மற்றும் சிறுவர்களிடம் சொன்னார்கள், அவனை நகரத்திலிருந்து துரத்துங்கள். மக்கள் மற்றும் சிறுவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் துரத்தி கற்களை எறிந்தனர். அவருடைய கால்கள் இரத்தம் ஒழுகும் வரை அவரை வலிப்படுத்தினர். கடைசியில் ஒரு தோட்டம் வரை அவர் சென்றடைந்தார். அங்கு ஒரு நிழலில் அமர்ந்து துஆ செய்தார். யா அல்லாஹ், நான் யாரிடம் என் சகல ஆற்றலும் பலவீனமும் ஒப்படைக்கிறேன்? நீ எனக்கு கோபித்திருக்கவில்லை என்றால் எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. அந்த வேதனையின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து அல்லாவிடமிருந்து சலாத்தை சொல்கிறார். அவருடன் மலைகளின் தூதர்களும் இருக்கிறார்கள். அவர் கூறினார், நீங்கள் கட்டளையிட்டால் இந்த 2 மலைகளையும் தாயிஃப் மக்கள் மீது ஒன்றோடொன்று மோதச் செய்து அழித்துவிடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தார்கள். பின்பு அவர் கூறினார், இல்லை, வேண்டாம். இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒருநாள் இவர்களை பின் தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினர் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம் என நான் நம்புகிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிந்தனை பொறுமை மற்றும் தூய நெஞ்சத்தின் மிகச்சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. தாயிஃபில் அவர் எதிர்கொண்ட அக்கிரமையை தாண்டியும் அவர் எந்தவொரு பழிவாங்கும் எண்ணமும் காட்டவில்லை. இந்த பயணம் நமக்கு தரும் பாடம் என்னவென்றால், சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும்.